இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நான் நீதிமானாக வாழ வேண்டுமென்று என்னதான் முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் தவறி கோபம், எரிச்சல், பொறாமை, புறம் கூறுதல் இவைகளையெல்லாம் வெளிப்படுத்தி விடுகின்றோம். என்னதான் தாழ்ந்து போகணும் என்று நினைத்தாலும் நம்முடைய பெருமையை பேசிவிடுகின்றோம். நம் பலவீனம் நம் ஆண்டவருக்கு தெரியும். ஆதலால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் அதிகாரம் 14 இறைவசனம் 16-17 உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார். நம் ஆண்டவர் கொடுத்த தூய ஆவியானவரின் துணையை வேண்டுவோம். தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது கலாத்தியர் 5வது அதிகாரம் இறைவசனம் 22-23 அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய ஆவின் கனிகள் நம்மில் வெளிப்படும். நாம் நாள்தோறும் ஆவியானவரின் துணையை வேண்டுவோம். ஆவின் கனிகள் நம்மில் வெளிப்பட துணையாளரிடம் முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நம்மோடும் நமக்குள்ளும் தங்கி நம்மில் ஆவின் கனிகளை வெளிப்படுத்த உதவுவார். நம்முடைய கிரியைகளை நற்கிரியைகளாக மாற்றி நம்மை காண்கின்றவர்கள் நம் விண்ணக தந்தையை போற்றி புகழுமாறு நம்மை வாழ வைப்பார். ஆமேன்.